Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் தொக்கு பிளஸ் சிக்கன் தொக்குல வந்து எப்படி குழம்பு எடுக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டு விதமா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். வெங்காயம் 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். சிக்கனுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் நல்லா இருக்கும். நீல வாக்குல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஈக்குவலா வந்து தக்காளி வந்து 3 தக்காளி வந்து நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு கையளவு துருவின தேங்காவை ஒரு கையளவு எடுத்து நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி வந்து ஃபைன் பேஸ்டா ஈஸியா எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது நான் கம்மிங் வீடியோல வந்து அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள், அடுத்தது வந்து கடைசியா தூவருக்கு வந்து கொத்தமல்லி இலை. நான் ஒரு பிரியாணி இலை, நான் எப்பவுமே கிரேவிக்கு வந்து ஒரு பிரியாணி இலை போடுவேன். அடுத்தது வந்து மிளகுத்தூள். இதே மாதிரி மிளகுத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே ரெடிமேட் இல்லாமல் வீட்லேயே எப்படி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைக்கலாம் அப்படிங்கிறத வந்தையும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ. வாங்க எப்படி வந்து சிக்கன் தொக்கு செய்யலாம், அதுலேருந்து குழம்பு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசி வரலும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் சொல்லும் போது வெரி டேஸ்டியாக இருக்கும். வாங்க செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சிக்கன் தொக்குக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. பட்டை 1 போட்டுக்கோங்க. அடுத்தது கிராம்பு 2 வெடிக்கட்டும். பட்டை கிராம்பு இடம் வெடிக்கட்டும். இப்போ பட்டை கிராம்பு வெடிச்சிருச்சு. பிரியாணி இலை போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு பிரியாணி இலை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், சிக்கன்னாவே பெரிய வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். சிக்கன் செய்யும் போது வெங்காயம் தக்காளி வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரலும் வேக விடலாம். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக எடுக்கும் போது இனிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம காரத்தை வந்து அதிகமாக போடுவோம். ஏன்னா சிக்கன் இருக்கிற கவுச்சை வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். பாருங்க, இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எந்த பக்கம் இருக்குதோ அந்த சைடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். இதில் நான் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் 3/4 கிலோ சிக்கனுக்கு. இதுவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் நமக்கு ஒரு மனம் வரும். அது வரலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கறதுக்கு லைட்டாக வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிரும். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் வந்து தக்காளி வந்து குக் ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும்.
ஓரளவுக்கு வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே மூடி வைக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் ஓரமாக வர அளவுக்கு வந்து தொக்காக வந்து தக்காளி வந்து வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, கறி மசால் 1/2 டீஸ்பூனு. நம்ம இந்த மாதிரி காரம் போடும்போது சிக்கன் இருக்க ஸ்மெல் வந்து நமக்கு வராது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் கலரி விட்டால் போதும், ரொம்ப அடி பிடிச்சிருக்கக்கூடாது. பாருங்கள், மசாலா ஐட்டம் போட்ட உடனே வந்து பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலோட சிக்கனை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து சிக்கன் வேகிறதுக்காக பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அப்படியே வந்து வேகட்டும். கொஞ்சம் நேரம் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு குக் ஆயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ தேங்காய் அரைச்சது ஊற்றியாச்சு. தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளி வேகிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருப்போம். இப்போ நல்லா வேகட்டும். மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரி மட்டும் விட்டுருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுலேருந்து குழம்பு வந்து எடுத்து வச்சுக்கலாம். கறி இல்லாமல் வெறும் குழம்பு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. ரொம்பவும் வந்து குழம்பு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கறியிலையும் கொஞ்சம் குழம்பு விட்டுறணும். அப்போ தான் வந்து சிக்கன் தொக்குக்கு வந்து நல்லா கிரேவியாக வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க அப்படியே. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். சிக்கன் தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் ஓரமாக வந்துருச்சு. நமக்கு சிக்கன் தொக்குலேயே குழம்பும் எடுத்தாச்சு, வறுவலும் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை, கருவேப்பிலை 2 எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம குழம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா,
அதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம சிக்கன் தொக்கு ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் தொக்குலேருந்து குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், வேக வைத்த முட்டை, காரசாரமான சிக்கன் குழம்பு, and chicken தொக்கு, சுட சுட ரசம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.